வெல்கம் டு இண்டிபெண்டன்ஸ் கிரீன் செஃப் சேனல். இன்னைக்கு நம்ம வீட்டில் சுவையான பாஸ்தா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் வெந்நீர் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து பாஸ்தா ஒட்டாமல் இருக்கிறதுக்காண்டி கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணி கொதிச்சதும் பாஸ்தாவை எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாஸ்தா வேகிறதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் ஆகும். நல்லா வெந்துருச்சான்றது இப்படி நல்லா தொட்டு பார்த்தாலே தெரியும். நல்லா சாஃப்டாக அமுங்கும். இது நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அந்த தண்ணியை வடிகட்டி சாதாரண நார்மல் வாட்டர் ஊற்றி வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டை கட் பண்ணியும் போடலாம், பேஸ்ட்டாகவும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கினதும் குடமிளகாய் சேர்த்துக்கலாம். தக்காளி அரைச்சி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் வத்தப்பொடி, இந்த காய்கறிக்கு தேவையான உப்பு மட்டும், வெங்காயம் மிளகாய்க்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். பாஸ்தா கலந்து நம்ம உப்பு சேர்த்துட்டோம். இது நல்லா வதங்கினதும் நம்ம வேக வச்சிருக்க பாஸ்தாவையும் இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1 டேபிள் ஸ்பூன் சாஸ் சேர்த்துக்கலாம், டொமேட்டோ சாஸ். லாஸ்டா மல்லித்தூவி இறக்கிட்டா சுவையான பாஸ்தா ரெடி. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.